நீங்களும் ஒரு அரசு ஊழியராக உங்கள் எதிர்காலம் சிறப்பாக அமைய உங்கள் வழிகாட்டியாய் தி மவுண்ட் ஸ்டடி சென்டர் திருவள்ளூர். Training program for UPSC, TNPSC, TNU, SRB, TET, RRB, SSCL ranking. அகமதாபாத் விமான விபத்து தொடர்பாக முதற்கட்ட விசாரணை அறிக்கை வெளியானது. என்ஜின்களுக்கான எரிபொருள் விநியோகம் தடைப்பட்டதே காரணம் என பரபரப்பு தகவல். விமான விபத்து தொடர்பாக முதற்கட்ட அறிக்கை வெளியான நிலையில் விசாரணை தொடரும் என அறிவிப்பு. முழுமையான அறிக்கை வர இன்னும் 6 மாதங்கள் ஆகும் என்றும் விமான விபத்து குறித்த புலனாய்வு அமைப்பு தகவல். மூவாயிரத்து 935 பணியிடங்களுக்கான டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு. மாநிலம் முழுவதும் 314 மையங்களில் சுமார் 13 லட்சம் பேர் இன்று தேர்வு எழுதுகின்றனர். குரூப் 4 தேர்வுக்கான வினாத்தாள் கசியவில்லை என டிஎன்பிஎஸ்சி தலைவர் பிரபாகர் விளக்கம். தனியார் பேருந்துகள் மூலம் வினாத்தாளை எடுத்துச் சென்றது குறித்து விளக்கம் கோரப்பட்டுள்ளதாகவும் தகவல். தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் தமிழ்நாடு ஒருபோதும் தலைவணங்காது என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. தமிழ்நாட்டின் முன்னேற்றத்தை தடுக்கும் நியாயமற்ற தொகுதி மறுசீரமைப்பை அதிமுக ஆதரிப்பதாகவும் குற்றச்சாட்டு. அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பான மனுக்கள் மீது எப்போது முடிவெடுக்கப்படும்? காலவரம்பை குறிப்பிட்டு ஜூலை 21ஆம் தேதிக்குள் எழுத்துப்பூர்வமாக விளக்கம் அளிக்க தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நாட்டிலேயே அதிமுக தான் கல்விக்காக அதிக திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாக இபிஎஸ் விளக்கம். கல்விக்காக எதுவுமே செய்யாத கட்சி திமுக தான் என்றும் விமர்சனம். கோவை குண்டுவெடிப்பு வழக்கில் தமிழக காவல்துறை மத்திய விசாரணை அமைப்புகள் உதவின. 2 ரகசிய ஆபரேஷன் மூலம் 3 தீவிரவாதிகள் கைது செய்யப்பட்டதாக சங்கர் ஜிவால் விளக்கம். திருமலா பால் நிறுவன மேலாளர் நவீன் தற்கொலை வழக்கில் புதிய திருப்பம். மாதவரம் குற்றப்பிரிவு காவல் ஆய்வாளர் விஜயபாஸ்கர் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம். தாவேக கொடியில் யானை சின்னத்தை பயன்படுத்த தடை விதிக்க கோரி தொடரப்பட்ட வழக்கு. சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் இடைக்கால மனுவை வாபஸ் பெற்றது பகுஜன் சமாஜ் கட்சி. இளையராஜாவின் பாடலை சோனி நிறுவனத்திடம் அனுமதி பெற்றுதான் பயன்படுத்தினேன். இளையராஜா வழக்கு போட வேண்டும் என்றால் அந்த நிறுவனத்தின் மீதுதான் போட வேண்டும் என நடிகை வனிதா பதிலடி. வேலூர் அருகே கர்ப்பிணிக்கு பாலியல் தொல்லை கொடுத்து கீழே தள்ளிய ஹேம்ராஜ் குற்றவாளி என தீர்ப்பு. தண்டனை விவரம் ஜூலை 14ஆம் தேதி அறிவிக்கப்படும் என திருப்பத்தூர் மாவட்ட நீதிமன்றம் அறிவிப்பு. தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் போலீசார் வார விடுமுறை எடுக்க புதிய செயலி அறிமுகம். போலீசாருக்கு முறையாக வார விடுமுறை வழங்கப்படுகிறதா என்பதை செயலி மூலம் கண்காணிக்க முடியும். பெண் வழக்கறிஞர் தொடர்பான வீடியோக்கள் இடம்பெற்றுள்ள அனைத்து இணையதளங்களையும் முடக்குங்கள். மத்திய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. சென்னை மணலியில் பாரம் தாங்காமல் சாலையில் கவிழ்ந்த கண்டெய்னர் லாரி. ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த லாரி விபத்துக்குள்ளான வீடியோ காட்சிகள் வெளியீடு.
ராமேஸ்வரம் மீனவர்கள் 7 பேருக்கு 17ஆம் தேதி வரை சிறை காவல் நீட்டிப்பு. இலங்கை நீதிமன்ற நீதிபதி உத்தரவு. 7 பேரும் வவுனியா சிறையில் அடைப்பு. நெல்லை அருகே 586 கிலோ கஞ்சா பொட்டலங்கள் போலீசார் முன்பு தீயிலிட்டு அழைப்பு. திண்டுக்கல், தேனி உட்பட பல்வேறு பகுதிகளில் இருந்து போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்ட கஞ்சா எரிக்கப்பட்டது. பழனி முருகன் கோவிலில் பக்தர்கள் செல்லும் ரோப் கார் சேவை 15ஆம் தேதி முதல் நிறுத்தம். வருடாந்திர பராமரிப்பு பணிகளுக்காக 31 நாட்கள் நிறுத்தப்படுவதாக கோவில் நிர்வாகம் அறிவிப்பு. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் இந்தியாவுக்கு ஏற்பட்ட இழப்பு தொடர்பாக ஒரு புகைப்படத்தையாவது வெளிநாட்டு ஊடகங்கள் காட்ட முடியுமா? சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் சவால். புதுச்சேரியில் புதிதாக 3 பேர் எம்எல்ஏக்களாக நியமனம். பாஜக சார்பில் ஜான்குமார் அமைச்சராகிறார். முதலமைச்சர் ரங்கசாமி பரிந்துரையை ஏற்று மத்திய அரசு அறிவிப்பு. ஒடிஷா அரசையும் பிரதமர் மோடியையும் அதானி இயக்குவதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. ஏழை மக்களின் நிலங்களையும் எதிர்காலத்தையும் திருடுவதே அவர்களது இலக்கு என்றும் விமர்சனம். பணி நேரத்தில் பெண் போலீசார் மேக்கப், லிப்ஸ்டிக் போடக்கூடாது. பீகார் மாநில காவல்துறை அதிரடி உத்தரவு. ஹரியானாவில் டென்னிஸ் வீராங்கனை ராதிகா தந்தையால் சுட்டுக் கொல்லப்பட்ட விவகாரம். மகளின் வருமானத்தை நம்பியிருந்ததை ஊர் மக்கள் கிண்டல் செய்ததால் கொலை என வாக்குமூலம். இங்கிலாந்து அணிக்கு எதிரான 3வது டெஸ்ட் போட்டி. முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி 3 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 145 ரன்கள் எடுத்து நிதான ஆட்டம். விம்பிள்டன் டென்னிஸ் தொடரின் அரையிறுதியில் ஜோகோவிச் தோல்வி. சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய இத்தாலி ஜானிக் சின்னர் இறுதிப் போட்டிக்கு முன்னேற்றம். நடிகர் ரஜினிகாந்த் நடித்துள்ள கூலி திரைப்படத்தின் 2வது பாடல். பூஜா ஹெக்டே நடனமாடியிருக்கும் மோனிகா பாடல் வெளியானது. நீங்களும் ஒரு அரசு ஊழியராக உங்கள் எதிர்காலம் சிறப்பாக அமைய உங்கள் வழிகாட்டியாய் தி மவுண்ட் ஸ்டைல் சென்டர் திருவள்ளூர். Training program for UPSC, TNPSC, TNU, SRB, TET, RRB, SSCL ranking.